உங்களை நம்பி வாய்விட்டதுக்கு ரொம்ப அற்புதமா பண்ணிட்டீங்கடா. 30 days 30 ரமலான்ல கூட 28வது வீடியோ. 27ஆம் கிழமை திராவியெல்லாம் தொழுது டீயை குடிச்சு வீட்டுக்கு போயாச்சு. திராவிய தொழுகும் போது கொடுத்திருந்த பாக்ஸ்ல கேக்கு மிச்சர் ஜிலேபி தான் இருந்துச்சு. இன்னைக்கு சகருக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பள்ளியாசல கொடுத்த சாம்பார், தேங்காய் சோறு, சிக்கன் குழம்பு தான் சாப்பிட்டோம். இது வரைக்கும் கொடுக்காத அளவுக்கு ரொம்ப கிராண்டாவும் சூப்பராகவும் கொடுத்திருந்தாங்க. சகர் சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. அதோட ஒரு டீயோட சகர் வச்சுட்டு ஃபஜர் தொழுது தூங்கியாச்சு. இன்னைக்கு ஜும்மா, அதனால வேந்தோனி பிள்ளைக்கு திராவிய தொழுதுட்டு என் ஃப்ரெண்டுக்கு கைலி எடுக்கணும்னு சொன்னா கைலி எடுக்க பஜாருக்கு தான் கூட்டி போயிருந்தேன். மரம்குடியில ஹோல்சேல் கைலி கடைக்கு தான் கூட்டி போயிருந்தேன். ரேட் எல்லாம் கொஞ்சம் சீப்பா தான் இருந்துச்சு. வேணா அந்த கடையோட லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா வேந்தோனி பள்ளியில இஃப்தார் ஃபங்க்ஷன் தான் கிராண்டா நடத்திருந்தாங்க. 50ல இருந்து 100 பேர் நோம்பு திறக்கிற அளவுக்கு ரொம்ப கிராண்டா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இஃப்தாருக்கு பரோட்டா, பாயாசம், வடை, பஜ்ஜி, சம்சா, பப்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மகரிப்பா எங்கேயே தொழுதுட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுல போயிட்டு மேட்ச் பார்த்துட்டே பரோட்டா சாப்பிடலாம் நினைச்சா சிஎஸ்கே கேவலமா 2-3 ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இனிமே ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்புவோம். அதோட வீட்டுல செஞ்ச கஸ்டமர் மில்க் குடிச்சிட்டு திராவியத்துக்கு வேந்தோனி பள்ளிக்கு தான் போயிருந்தோம். திராவியத்துக்கு எப்பயும் போல கதிர் பேக்கர் டீ குடிச்சு வீட்டுக்கு போயாச்சு. இந்த மாதிரி டேஸ் பார்க்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டே 29ல பார்க்கலாம். தேங்க்யூ.